ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36 அதிகாரம் 11 வசனம் கூட வாசிக்க கேட்போம். உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்குவேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகாய் இங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் பாருங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கு, அதனால் நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் யார் என்று ப்ரூவ் பண்ண போறாராம். எதனால ப்ரூவ் பண்ண போறாரு? அதுக்கு முந்தின பகுதி ரொம்ப அழகா இருக்கு. உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்க செய்வேன். ஹல்லேலூயா. இது ஒரு பொது மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்கு தெரியுமா? உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். முந்தைய காலங்களை விட மிகுதியாக நீங்கள் வளமடைய செய்வேன், அப்போது நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். முந்தைய காலங்களை விட முந்தைய காலங்களை இப்போது நான் வளமடைய செய்வேன், அப்படி நான் வாழ்ந்திருக்க பண்ணுவேன், உங்களை நற்சீர் உண்டாக்க செய்வேன் ஆண்டை சொல்லுகிறார். ஆண்டு மனசு இப்போ எப்படி இருக்கு பாருங்க. நம்ம நல்லா இருக்கணும், நல்ல சீர் பெற்றிருக்கணும். தேவப்பிள்ளையில ஒருவேளை உங்கள் பழைய காலங்கள், உங்கள் பழைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கலாம்? ஒருவேளை சோகமா, ஒருவேளை இந்த வறட்சியா, வனாந்திரமா, ஒருவேளை பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு, கடினமான ஒருவேளை கஷ்டத்தோடு, நஷ்டத்தோடு, ஒருவேளை கடன் பிரச்சனையோடு, வியாதியோடு, இப்படி பலவிதமான காரியங்களை உங்கள் வாழ்க்கை வறட்சியாக இருந்திருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றேன்னா, உங்க முந்தின சீரை பார்க்கல உங்களுக்கு நற்சீர் அப்படின்னு நல்ல ஒரு வாழ்க்கையை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரம் எனக்கு ரொம்ப இதில் பிடிச்ச ஒரு பார்ட் என்னன்னா, அதனால் நான் கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நான் ஜெபம் பண்றேன் பிரதர், ஆண்டவரை மறந்துட்டாரா, என் ஜெபத்துக்கு பதிலே வரல, ஆண்டவரை கைவிட்டுட்டாரா, ஒருவேளை நீங்கள் அப்படி நெகட்டிவாக யோசித்திருக்கலாம். எவ்வளோ ஜெபம் பண்ணுற, உபவாசம் இருக்கிற, ஆனாலும் என் வாழ்க்கை அப்படி தான் இருக்கே நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அவர் யார் என்பதை உங்களுக்கு அவர் நிரூபிக்க வல்லமை உள்ளவர் இருக்கிறார். ஆமென். அவர் யார் என்பதை அவர் நிரூபிச்சார்னா அது எப்படி தான் இருக்குமா? நற்சீர் பொருந்ததா இருக்கும். அப்படியே நல்லா இருக்கும், நல்லா இருப்பீங்க. நான் தேவ மனுஷனா சொன்னத காலவெளியில் பரிசுத்த ஆவியை நம்மளை பார்த்து சொல்ற வார்த்தை, நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க நாசமா போக மாட்டீங்க. மனுஷர் உங்களை தூற்றி இருக்கலாம், மனுஷர் உங்களுக்கு விரோதமா பேசி இருக்கலாம், நீ நாசமா போ, நீ கெட்டு போ என்று மனுஷர் உங்களுக்கு விரோதமா தீங்கு செய்ய நினைச்சிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொன்னா நீ நல்லா இருப்பீங்க. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 13 அதிகாரம் 11 வசனத்தை கூட இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள், அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. இந்த கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாத்தையும் முடிச்சிட்டு அவர் ஒரு வாழ்த்து சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கா, கடைசியாக சகோதரரே சந்தோஷமா இருங்க, நற்சீர் பொருந்துங்க. ஹல்லேலூயா. நீங்க நல்லா இருக்கணும். நீங்க எங்க உங்க வாழ்க்கையில் எது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எது இல்லாமல் இருக்கு, எதில் தோற்று போயிட்டீங்க, எதில் குறைவாக இருக்கீங்க, அதில் நீங்கள் நல்லா இருக்கணும்னு அங்கே பவுல் மூலியமா ஆண்டவர் சொல்கிறார். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் நல்லா இருக்கணும். ஆமென். நானும் ஊழியக்காரனா உங்களை பார்த்து நான் ப்ளஸ் பண்ணுறேன், மனசார உங்களை நான் காலவெளியில் ப்ளஸ் பண்ணுறேன். நீங்கள் நல்லா இருக்கணும், சுகமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், சமாதானத்தோடு இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எல்லாவற்றிலும் நற்சீர் பொருந்திருக்கணும். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு அப்படி செய்வார். கண்களை ஓடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்கிறேன்ப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உங்களை நற்சீர் உண்டாக்க செய்வேன் என்று வாக்கு பண்ணிட தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. அப்போ அவங்க முந்தின சீரை காட்ட, ஒருவேளை பழைய வாழ்க்கை, கடந்த நாட்கள் துக்கத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு இருந்திருக்கலாம்ப்பா. ஆனால் இந்த நாள் முதற்கொண்டு இவளை நற்சீர் பொருந்த பண்ணுவீராக. நல்ல காரியங்கள் நடக்கட்டுங்கப்பா. நன்மையான ஆசீர்வாதங்கள் வரட்டான்ற இவளை அப்படியே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பு கொப்படுகிறேன். எல்லா தீங்குக்கு விலைக்கு காத்துக்கணும். இயேசுவின் மூலம் ஜெபக்கலாம் பிதாவே. ஆமென். நீங்கள் நற்சீர் பொருந்துவீங்க. தைரியமாக போங்க. God bless you.